வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழி என்ன அப்படின்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி எப்பவுமே தமிழர்களுடைய வாழ்வியில் எழுதப்படாத ஒரு இலக்கியங்க. ஆனால் இந்த பழமொழி அவ்வளோ காலமாக ஆண்டாண்டு காலமாக நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இந்த நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயங்க. அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் இந்த பழமொழியில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த தமிழருடைய பழமொழியில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது. இதை வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்கடி சொல்லிகிட்ருக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிகமாக நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு யாருக்கெல்லாம் விளக்கம் தெரியும் அப்படிங்கிறது இந்த பழமொழி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அடுத்த பதிவில் இந்த பழமொழிக்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.